தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தலைவர் பதவியிலிருந்து விலகுமாறு போர்க்கொடி தூக்கினார். தலைவர் பதவியிலிருந்து விலகுமாறு போர்க்கொடி தூக்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2021ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் முடிவடைந்த பிறகு கர்நாடக மாநில IPS அதிகாரியான அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றார். அவருடைய காலத்தில் தமிழக பாஜக சிறப்பாக வளர்ந்தது, வளர்ச்சி பாதையில் சென்றது. 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையில் தனித்து போட்டியிட்டு 12%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றது. அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகளால் கவரப்பட்டு இளைஞர்கள் பலர் பாஜகவில் வந்து இணைந்தார்கள். 2026 அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடியின் கோரிக்கையை ஏற்று அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக அதிமுக முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவராக பொறுப்பேற்ற பிறகு கட்சி காணாமல் போனது. நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் 27 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றது. அண்ணாமலை தலைமையில் மீண்டும் தனித்து போட்டியிருந்தால் கூட ஒரு 10 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் அண்ணாமலை இழந்ததால் பாஜகவுக்கு மிகப்பெரிய இழப்பு. இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனே அவர் போட்டியிட்ட சாத்தூர் தொகுதியில் படுதோல்வி அடைந்தார். இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவரை மாற்ற வேண்டும் என தொண்டர்கள் பலர் கோரிக்கை வைத்துள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜக முன்னாள் செய்தி தொடர்பாளர் பிரசாத் அவர்கள் தமிழக பாஜக தலைவரை மாற்ற வேண்டும் என போர்க்கொடி தூக்கியுள்ளார். தேசிய தலைமைக்கு கடிதம் எழுதியுள்ளார். அமித்ஷா நரேந்திர மோடிக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜகவை காப்பாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக பாஜக தொண்டர்களின் விருப்பமும் அதுவே. நயினார் நாகேந்திரன் மாற்றப்பட வேண்டும், அண்ணாமலை மீண்டும் தலைவராக்கப்பட வேண்டும் என தமிழக பாஜக தலைவர்கள், பாஜக தொண்டர்கள் விரும்புகிறார்கள். தேசிய தலைமை அண்ணாமலை மீது கோபமோ என்னமோ தெரியவில்லை, அண்ணாமலையை தொடர்ந்து ஓரங்கட்டி வருகிறது. அண்ணாமலை போன்ற துடிப்புள்ள இளம் தலைவர்கள் கட்சியில் தலைவர் பதவிக்கு நியமித்தால்தான் கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சப்படும். தற்பொழுது அண்ணாமலை மீண்டும் தலைவராக்கப்படுவாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. தற்போதுள்ள தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக பாஜக தொண்டர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளார்கள்.